அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி கிளிட்டர் ஃபோம் சீட் வச்சு தான் ஒரு லோட்டஸ் செய்ய போகிறேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக, அதுவும் நம்மளே செய்யும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து க்ரீன் கலர் சீட் வந்து முக்கியம். அடுத்த 2 கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் ஒரு சீட்டும் ஆரஞ்சு கலரில் ஒரு சீட்டும் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் சீட்டில் வந்து 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கிளிட்டர் பிங்க் கலரில் வந்து 4 சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள் ஒரே சீட்லையும், மற்ற 2 1 சின்னது, அதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர் கிளிட்டர் சீட்டு வந்து இது வந்து வீடியோவில் ப்ளூ கலரில் தெரியுது, ஆனால் இது வந்து ஒரு க்ரீன் மாதிரி தான், க்ரீன் கலரில் தான் அந்த கிளிட்டர் சீட்டு. இப்போ வந்து பிங்க் கலர் கிளிட்டர் சீட்டை இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அழகாக செஞ்சிடலாம். குட்டீஸ் கூட கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அயன் பாக்ஸை வச்சு லைட்டாக டச் பண்ணி எடுத்திங்கனாக்கா அது வந்து எம்போஸ் ஆகி வரும். அதுக்கடுத்து அதை வந்து பூ மாதிரி, அதை நீங்கள் வீடியோ பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பிங்க் கலர் கிளிட்டர் சீட்டை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 4 கிளிட்டர் சீட்டையும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த சீட்டை வந்து இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் இதையும் நான் எடுத்துக்கல, கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். இதில் பாதி தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு 2 பெரிய சைஸு ஃபோம் சீட் ஃப்ளார் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கிளிட்டர் சைடு வந்து நம்ம பக்கமும் கிளிட்டர் இல்லாத சைடை அயன் பாக்ஸ் சைடு வச்சு ஒரு இதை இப்போ எம்போஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் அந்த சூடு இருக்கையிலேயே கையில் எடுத்து இந்த மாதிரி சுருங்குறது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றினோம்னாக்கா அடுத்து ஆறினோடனே அது அதே ஷேப்பில் இருக்கும். அடுத்த அதே சைஸில் இருக்கு இல்லையா அடுத்த கிளிட்டர் சீட்டு, அதை எடுத்து அதை ஆப்போசிட் சைடு வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து லோட்டஸோட அடி பகுதியில் வரும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த மூணையுமே அப்படியே இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. கையில் அந்த சூடு இருக்கையிலே கையில் வச்சு இப்படி பிடிச்சிங்கனாக்கா நல்லா ஒரு ரவுண்டாக வந்துடும். அடுத்தடுத்த 3 சைஸும் ஒன்று மட்டும் ஆப்போசிட்டில் அது நல்லா விரிஞ்ச மாதிரிக்கு வரணும். நீங்கள் வீடியோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து அந்த ஆரஞ்சு கலரில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் அந்த அயன் பாக்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து அதுவும் கொஞ்சம் லைட்டாக எம்போஸ் ஆகி வரட்டும். நம்ம வந்து க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டுறப்ப அது வந்து நல்லா விரிஞ்சு வரும். அதே மாதிரி லீஃபில் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த லீஃப்லேயும் அதே மாதிரி அந்த அயன் பாக்ஸில் வச்சு எம்போஸ் ஆனவுடனே லைட்டாக கையில் அப்படி பிடிச்சி விட்டிங்கனாக்கோ அது ஒரு டிசைன் மாதிரி வரும். லோட்டஸில் லீஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். அதில் கொஞ்சம் லைட்டாக அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இனி அவ்வளோதான், நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டுறது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிற வேண்டியதான். ரொம்ப அழகாக க்யூட்டாக நம்மளே செஞ்ச ஒரு லோட்டஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு தாமரைப்பூ, அதுவும் நம்மளே செஞ்சோன்றப்போ இன்னும் அது அழகு ரொம்ப அழகாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 3 கலர் கிளிட்டர் சீட் இருந்தால் போதும். நம்ம வந்து தாராளமாக 3 இந்த மாதிரி லோட்டஸ் செய்யலாம். இதை வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கல இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ஹாலில் என்ட்ரன்ஸில் வைக்கல இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், க்ளூ கன் மட்டும் இருந்தால் போதும்.
அடுத்து வந்து அயன் பாக்ஸில் பண்ணுற அந்த எம்போஸ் பண்ணையில் அந்த சூடு பண்ணையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க, கையை பற்றாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.